வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி சம்மந்தமாக அறிவிப்புகளும் தகவல்களையும் அதில் பண்ணக்கூடிய மாற்றங்கள், கால அட்டவணைகள், தேர்வு அட்டவணையில் மாற்றங்கள், மதிப்பெண் அதாவது பாஸ் மார்க் குறைக்கக்கூடியதற்கான கோரிக்கைகள், அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய உத்தரவுகள், அரசாணைகள், அதை பற்றிய தகவல்கள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைய தினம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்னவென்று பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வுக்கான பாஸ் மதிப்பெண் 60ஆக மாற்றப்பட்டிருப்பதாகவும் அதற்கான மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மதிப்பெண் 60 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும், இந்த மாற்றத்தின் மூலமாக யாரெல்லாம் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்பதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால் இது எல்லாருமே பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் சேஞ்ச் அப்படின்றனால எல்லாருக்கும் இந்த பாஸ் மார்க் சேஞ்ச் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இந்த பாஸ் மதிப்பெண் குறைக்கப்பட்டிருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் யாராருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா மெயினாக பிடபிள்யூடி, அதாவது மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதிப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு இந்த தேர்ச்சி மதிப்பெண் 60ஆக குறைக்கப்பட்டிருக்கு. முன்பு பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு மதிப்பெண்களில் 5% குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இந்த மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளது. இதில் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு டெட் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்றாங்க பார்த்தீங்களா, தேர்ச்சி பெறாதவர்கள் ஃபெயிலான இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி நபர்களாக இருந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்து கேட்டகரியில் வர்றாங்க அப்படின்னா அவர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் எடுத்து முன்பு தேர்ச்சி இல்லை என்று நிலை இருக்கும் பட்சத்தில் தற்போது அவர்களுக்கும் இந்த தேர்ச்சி மதிப்பெண் 60 என்பது பொருந்தும். இதில் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தேர்வு எழுதி ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு அதில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ஃபெயில்டு கேண்டிடேட், அதாவது நான் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வாறு 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி விகிதத்தில் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்கீங்க, நீங்கள் 60 மதிப்பெண்களுக்கு 60 மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாற்றம் உங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் இந்த வருடம் தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார். 2025ஆம் ஆண்டு எழுதியவர்களுக்கும் இந்த தேர்ச்சி மதிப்பெண்கள், அதாவது நீங்கள் மதிப்பெண்கள் 60 எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படும். அதற்கான சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா எவ்வாறு வழங்கப்படும் அப்படின்றது பின்னாடி நமக்கு அதனுடைய ஃபார்மட் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த அறிவிப்பு மூலமாக 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில், தேர்வு முடிவின் அடிப்படையில் நீங்கள் 60 மதிப்பெண்கள் பிடபிள்யூடி, அதாவது மாற்றுத்திறனாளி நபர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 60 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் நீங்கள் தேர்ச்சி பெற்றவராக அறிவிக்கப்படும். அதேபோல் இந்த 2025 மட்டுமின்றி 2026ஆம் ஆண்டு டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் டேட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வு, தகுதி தேர்வு, அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 60 மதிப்பெண்களை கால்குலேட் பண்ணணும். 2025 மட்டுமின்றி 2026ஆம் ஆண்டு தேர்வுகளுக்கும் இந்த 60 மதிப்பெண்கள் கால்குலேட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மட்டுமே இந்த தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸுகள் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு அப்படின்ற அறிவிச்சனால ஆசிரியர்கள் தங்களுக்கான மதிப்பெண்களை 60ஆக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் பார்த்திங்கன்னா திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலிடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு ஸ்பெஷல் டெட், டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் டெட் அப்படின்றனால அதற்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு அந்த டெட் எக்ஸாம் எழுத போகிற டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அரசு தரப்பில் சில அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வருகிறாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு தற்போது 60ஆக மாற்றப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா அனைவருக்கும், அதாவது தேர்வு எழுதக்கூடிய அனைவர்களுக்கும் அந்த 60 மதிப்பெண்கள் பாஸ் மதிப்பெண் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் 60ஆக மாற்றியமைக்க வேண்டும் என்று கோரிக்கையை வச்சுருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி நிலவரப்படி இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஜிஓ வெளியிடப்பட்டிருப்பதாக கவர்மெண்ட் இதற்கான ஒரு ஆர்டர் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் டீச்சர்ஸ், அதாவது இந்த ஸ்பெஷல் டெட் இருக்குது பார்த்திங்களா, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெறும் ஒரு எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. அவர்கள் டீச்சர்ஸ் மட்டுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீச்சர்ஸ் என்ஓசி சப்மிட் பண்ணணும். அதேபோல் அவர்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த தேர்வு எழுதுவதற்கு தகுதி உடையவர்கள் டீச்சர்ஸ் மட்டும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இந்த தேர்வு எழுத வேண்டக்கூடிய தகுதியின் அடிப்படையில் தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும்.
அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கைகளை வந்து அரசு பரிசீலிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அந்த கேட்டகரி முன்னாடி வந்து இந்த 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறாதவர்கள், ஃபெயில் ஆனவர்கள், அதேபோல் வந்து கல்வி தகுதியின் அடிப்படையில் வந்து தகுதி உடையவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா எழுதுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அது வந்து ஸ்பெஷல் ஃபார் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அனைவருக்கும், அதாவது அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்பில் வந்துன்னா அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எக்ஸாம், டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் வந்து கோச்சிங் வைக்கணும், கோச்சிங் கிளாஸஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசிரியர்களுக்கு மட்டுமல்லாமல் வந்து அனைத்து கேண்டிடேட்டுக்கும் இந்த எக்ஸாம் வைக்க வேண்டும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு பாஸ் மதிப்பெண் வந்து குறைத்தது போல் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போன 2025 பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து மதிப்பெண்களை குறைக்கப்படவில்லை. அவர்களுக்கு மதிப்பெண்கள் குறைக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் 60 மதிப்பெண்களாக குறைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வராங்க. அதே மாதிரி 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதுவதற்கு தயார் நிலையில் உள்ள டீச்சர்ஸ் அனைவருமே பார்த்திங்கன்னா வந்து தங்களுக்கான பாஸ் மதிப்பெண்களை வந்து 60ஆக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. தற்போது இருக்க நிலவரப்படம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு PW2 கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. 60 தான் பாஸ் மார்க். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.